பார்ப்பதும் ஒரு வகை ஊழல்தான். ஆப்பிள் நிறுவனத்தை மிரட்டியதா மத்திய அரசு. கடந்த ஆண்டில் எதிர்க்கட்சிகளை அரசியல் ரீதியாக எதிர்த்து நிற்காம குறுக்கு வழியில் மத்திய அரசு தங்களை அழிக்க நினைக்கிறது அப்படின்னு எதிர்க்கட்சிகளின் தொடர் குற்றச்சாட்டாகவே இருந்துச்சு. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ரெய்டுகள் அப்படின்னு அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சியினர் குறிவைக்கப்பட்டதாக புகார்கள் எல்லாம் எழுந்து உச்சநீதிமன்றம் வரை இந்த விவகாரம் எதிரொலிச்சது. இதை தவிர பெகாசஸ் என்கிற இஸ்ரேல் தயாரிப்பு உளவு கருவிகள் மூலமும் வேவு பார்த்து தங்களை ஒடுக்க முனைந்ததாகவும் புகார்கள்லாம் சொல்லப்பட்டு வந்துச்சு. குறிப்பாக கடந்த அக்டோபர் 31 காலை 9:30 மணிக்கு அரசு ஆதரவுடன் ஹேக்கர்கள் சிலர் செல்போன் தகவல்களை திருட முயற்சி பண்ணாங்க அப்படின்னு ஆப்பிள் நிறுவனத்திலிருந்து தனக்கு குறுஞ்செய்தி வந்ததாக திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹுவா மொய்த்ரா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தாங்க. அந்த பதிவு மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. மஹுவா மொய்த்ரா மட்டும் கிடையாது, சிவசேனா நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா சதுர்வேதி, காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான சசி தரூர் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சில பத்திரிகையாளர்களும் கூட தங்களுக்கு ஆப்பிள் நிறுவனத்திலிருந்து உளவு எச்சரிக்கை செய்தி கிடைத்ததாக சொன்னாங்க. அப்போ அந்த குற்றச்சாட்டுகளை அரசு மறுத்துட்டாங்க. ஆப்பிள் நிறுவனத்தின் எச்சரிக்கை செய்தி குறித்து தீவிரமாக விசாரிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கழித்து டிசம்பர் 28 அமெரிக்க நாளிதழ் வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் செக்யூரிட்டிஸ் லேப் இணைந்து இந்த விவகாரம் பற்றி ஒரு விரிவான அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையின்படி ஆப்பிள் நிறுவனம் உளவு எச்சரிக்கை செய்தியை அனுப்பிய மறுநாளே மோடி அரசின் அதிகாரிகள் ஆப்பிள் நிறுவனத்தின் மீது தங்களுடைய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தினாங்க. ஆப்பிள் நிறுவனத்தின் இந்திய அதிகாரிகள் இந்த குறுஞ்செய்தி தவறாக அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி அழுத்தம் தரப்பட்டது அப்படின்னு அறிக்கை சொல்றாங்க. ஆப்பிளுடைய அதிகாரிகள் நிறுவனத்தின் எச்சரிக்கை செய்தி சரியே அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. ஆனால் ஆப்பிள் நிறுவனத்தின் நம்பகத்தன்மையை குறைக்கும் விதத்திலும் ஆப்பிள் அதிகாரிகள் மீது அழுத்தம் கொடுக்கும் வகையிலையும் செயல்பட்ட இந்திய அரசின் நடவடிக்கைகள் குபர்டினோவில் இருக்கும் ஆப்பிள் தலைமையாக அதிகாரிகள் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்ததான் செய்தது அப்படின்னு வாஷிங்டன் போஸ்ட் திட்டவட்டமாக சொல்றாங்க. ஆப்பிள் நிறுவனத்துக்கு இந்தியா எதிர்காலத்து மிகப்பெரிய சந்தை அப்படிங்கிற நிலையில் தன்னுடைய கஸ்டமர்களை அது எச்சரித்த நிலையில மத்திய அரசின் நெருக்கடியால சந்தையை இழந்துவிடக் கூடாது அப்படிங்கிற அழுத்தம் அதற்கு ஏற்பட்டது அப்படிங்கிறாங்க வாஷிங்டன் போஸ்ட் செய்தியாளர்கள். கடந்த அக்டோபர் மாதம் ஆப்பிள் நிறுவனம் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு மட்டும் கிடையாது, 2 பத்திரிகையாளர்களுக்கும் அனுப்பியது. அதாவது ஆனந்த் மங்கன்லே மற்றும் சித்தார்த் வரதராஜன் ஆகியோரே அந்த பத்திரிகையாளர்கள். அதுல ஆனந்த் தெற்காசிய செய்தி ஆசிரியர். இது புலனாய்வு இதழியல் செய்து வரும் லாப நோக்கமற்ற அமைப்பாகும். இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம், அதாவது இந்த ஆண்டு 2023, கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அந்த அமைப்பு பிரிட்டிஷ் நாளிதழ் தி கார்டியன், பைனான்சியல் டைம்ஸ் ஆகியவற்றோடு இணைந்து ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. கருப்பு பணத்தின் புகலிடமாக இருக்கும் மொரிசியஸ் நாட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய 2 நிதி ஆதாரங்கள் எமர்ஜிங் இந்தியா போக்ஸ் ஃபண்ட் மற்றும் EM ரிசன்ட் ஃபண்ட் அதானி குழுமத்தின் 4 நிறுவனங்களில் 2013 ஆண்டு முதல் 2018 ஆண்டுக்குள் முதலீடு செய்தும் அவருடைய பங்குகளையும் வாங்கியும் விற்றும் இருக்காங்க. இதையடுத்து இந்த ஆண்டு ஆகஸ்ட் 23 OCCRP அமைப்பு இந்த விவகாரம் குறித்து அதானி குழுமத்திடம் விளக்கம் கேட்டு மின்னஞ்சல் அனுப்பினாங்க. OCCRP அப்படிங்கிறது ஆர்கனைஸ் கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு சுருக்கம் தான் அது. இது புலனாய்வு இதழியல் சர்வதேச நெட்வொர்க் ஆகும். இந்த மின்னஞ்சல் அனுப்பப்பட்டு 10 நாட்கள் கழித்து இந்த அறிக்கை வெளியானது. ஆனால் ஆனந்த் செல்போனை அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் தடவியல் பரிசோதனை செய்த போது பெகாசஸ் என்ற உளவு மென்பொருள் அவர் அந்த மின்னஞ்சல் அனுப்பி 24 மணி நேரத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்டது தெரிய வந்தது. அந்த ஆனந்த் செல்போனில் ஊடுருவிய பயன்படுத்தப்பட்ட ஆப்பிள் ஐடி தான் இந்த செய்தி இணையதளமான த வயர் இணைய நிறுவனர் சித்தார்த் வரதராஜனுடைய செல்போனையும் ஊடுருவல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஆப்பிள் ஐடி ஒரு குறிப்பிட்ட இணையதளத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றாங்க. மத்திய இணை அமைச்சர் ராஜு சந்திரசேகர் வாஷிங்டன் போஸ்ட் அறிக்கையை மறுத்திருக்காரு. அரைவேக்காட்டு தகவல்கள் அடிப்படையில் முற்றிலும் திரிக்கப்பட்ட அறிக்கை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். இனி இந்த விவகாரத்தில் விளக்கமான வேறு எந்த பதிலையும் மத்திய அரசிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கடந்த 2021 ஆண்டு நாட்டில் 40 பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட பல தொழிலதிபர்கள், 3 மூத்த எதிர்க்கட்சி தலைவர்கள், அரசியல் சாசன பதிவு வகிப்பவர் ஒருவர் மோடி அரசின்
2 அமைச்சர்கள் மற்றும் பாதுகாப்பு துறையின் தற்போதைய மற்றும் முன்னாள் தலைவர்கள் மீது பெகாசஸ் பயன்படுத்தப்பட்டதாக தி வயர் இணையதள செய்தியில் சொல்லப்பட்டது. எதிர்க்கட்சியினர் வாட்டர் கேட் என்ற இடத்தில் நடத்திய கூட்டத்தை ஒட்டு கேட்டார் என்பதற்காகவே அமெரிக்க அதிபர் பதவியிலிருந்து காலியானார் நிக்சன். அமெரிக்க அதிபர் நிக்சன் ராஜினாமா செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அதுவே வாட்டர் கேட் ஊழல் என்று பிரபலமாக வருணிக்கப்பட்டது. அதே போல முகநூல் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட போது அமெரிக்க நாடாளுமன்றத்தில் மார்க் சக்கர்பர்க் மீது எப்படி கடினமான கேள்விகளை எழுப்பப்பட்டன அப்படிங்கிறத நாம பார்த்தோம். ஆனா இங்கே செல்போன்கள் வேவு பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி பிறகும் கூட எதுவும் நடக்கல. இத்தகைய ஒரு குற்றச்சாட்டு இந்தியாவில் வந்திருக்கும் நிலையில அதை சாதாரணமாக ஊதி தள்ளி விடுகிறது மத்திய அரசு. அதனால உச்சநீதிமன்றம் தான் இந்த விவகாரத்தில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும். இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றம் கவனிக்கவில்லை அப்படின்னா நாளைக்கு உச்சநீதிமன்ற தலைமையே இந்த கண்காணிப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வரப்படும்ங்கிற ஆபத்தும் இருக்கு அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது.